நடிகர்கள் ஏன் நாட்டை ஆளக்கூடாது, கூத்தாடிகள் ஏன் தலைவர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு திரு டிவிகே கட்சியினுடைய தலைவர் விஜய் வந்து மிகப்பெரிய உதாரணம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. தளபதி, நடிகர், டிவிகே கட்சியின் தலைவர் விஜய் அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய அரசியல்வாதிகள் என்ன சொல்லுவாங்க, பொதுமக்களே சொல்லுவாங்க, நடிகர்களை வந்து நாடை ஆளாடக்கூடாது, நடிகர்கள் வந்து தலைவராகக்கூடாது அப்படின்னு. ஏன் பார்த்தீங்கன்னா கேரளாவில் அப்படி கிடையாது, ஆந்திராவில் கிடையாது, அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டே வருவாங்க. நிறைய இடத்துல நடிகர்கள் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே வருவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சினிமா அப்படிங்கிறது எல்லா துறையுமே அது ஒரு துறை தான். ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு ஒழுக்கத்தின் ஒழுக்கம் ஒன்று இருக்கும். மனிதன் இருந்துச்சுங்க, ஒரு ஒழுக்கம் ஒன்று இருக்கும். அந்த ஒழுக்கமே இல்லாத ஒரு துறை அப்படின்னா, ஒரு ஆபாசமான துறை அப்படின்னா, அது வந்து சினிமா. எஸ்பெஷலி அதில் என்னென்னா, ஒரு நடிகையுடைய 2 ரோல் தான். அது நிறைய டெக்னீஷியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட ஒரு டிசிப்ளினாக வாழ்க்கை வாழ்வாங்க. பட் ஆனால் நடிகர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கக்கேடு அப்படின்னா அவங்க தான். அப்போ அந்த ஒரு ஒழுக்கக்கேட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு நடிகரோ ஒரு நடிகையோ எப்படி வந்து ஒரு நாட்டை வந்து வழிநடத்த முடியும்? இப்போ இந்த ஒரு இந்தியா அப்படிங்கிற ஒரு தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நாடோ ஒரு ஸ்டேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும், ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் அது இதுன்னு இருக்கும். ஆனால் அந்த நடிகருக்கும் நடிகைக்கும் ஃபேமிலிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சருங்கிறதே வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் ட்ரீட்மெண்ட் போவாங்க. இப்போ அவங்கள எப்படி நீங்கள் வந்து ஒரு உதாரணமாக வச்சோ, ஒரு பின்னால் வர்ற ஒரு தலைமுறைகள் வந்து அவங்களை எப்படி முன்னெடுத்து போகிறது அப்படிங்கிறது தான் இங்கே கொஷின். ஓகே, விஜயோடைய மேட்டருக்கு வரலாம். விஜய் வந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு, மாநாடு நடத்துகிறாரு, போகிறாரு, வைக்கிறாரு, தீய சக்தி நல்ல சக்திங்கிறாரு. இப்போ மக்கள்லாம் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, தீய சக்தி வந்து யார், அவர் மனைவி சங்கீதாவா, நல்ல சக்தி வந்து யார், த்ரிஷாவா அப்படிங்கிறாங்க. அவர் சொல்லுவார், எனக்கு போட்டி வந்து திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான் அப்படிம்பாங்க. இப்போ அப்படி கிடையாது, போட்டி வந்து சங்கீதாவுக்கும் த்ரிஷாவுக்கும் தான் அப்படின்னு ஆகிப்போச்சு. ஸோ விஜய்ங்கிறதுக்காக கிடையாது, எந்த நடிகருமே தன்னுடைய 20 வருடம் 30 வருட ஒரு பயணத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து தவறு செய்ய வரவே முடியாது. ஏன்னா அதுதான் தொழில். அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். நடிகர்கள் வந்து நாடை ஆளக்கூடாது அப்படிங்கிறதுக்கு காரணமே அவங்களுடைய ஒழுக்கக்கேடு தான். ஒரு ஒழுக்கமே இல்லாத ஒருத்தட்ட போய் நீங்கள் ஒரு நாட்டை கொடுத்து ஒழுக்கமாக நீங்கள் நடத்துங்க, நான் லஞ்சம் இல்லாமல் நடத்துவேன், உங்கள் ஊரில் இருக்க பிள்ளைகளுக்கு போய் நான் பாதுகாப்பாக இருப்பேன், நான் வந்து அண்ணன் மாதிரி இருப்பேன், மாமா மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு எவ்வளவு வந்து நகைச்சுவைத்தன்மையாக இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு கொள்கை கோட்பாடு அப்படிங்கிறத தாண்டி ஒரு தன்னை அர்ப்பணித்து கொண்டு தன் வாழ்க்கையே வந்து இந்த இனத்திற்காகவும் இந்த மொழிக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் செலுத்தக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் இப்போ கம்பேர் பண்ணி பார்க்குறேன். இந்த எலெக்ஷனே எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க, ஒரு டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே, இப்படி ஒரு 4 கட்சி தான் இருக்குது. அப்புறம் இங்கே கூட்டணியில் வந்து பிஜேபி இருக்கிறாங்க, காங்கிரஸ் இருக்கிறாங்க. ஸோ இங்கே எப்படி இவர் ஃபிட் பண்ணுறாரு விஜய் அப்படின்னா, தான் வந்து ஒரு புது சக்தியாக வந்தேன், மாற்றமாக வந்தேன் சொல்லிட்டு வந்தவர் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஏடிஎம்கே டிஎம்கே வந்து இலவசங்களை வந்து அறிவிப்பது வந்து நமக்கு வந்து ஒரு ஆச்சரியம் கிடையாது. ஏன் அப்படின்னா காலங்காலமாக அதைத்தான் செய்கிறாங்க. அதன் வழியில் தான் வந்து அவங்க வந்து இந்த பதவிகளுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க தொடர்ந்து அதை தான் பண்ணுவாங்க. அது சரியோ தப்போ, அதை வந்து வெக்கப்படுவாங்களோ வெக்கப்பட மாட்டாங்களோ, இவன் 5000 கொடுத்தா நான் 10,000 கொடுப்பேன், 2000 கொடுத்தா நான் 5000 கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்கெயின், ஒரு கடை மாதிரி பார்ப்பாங்க. இந்த தொழில், இந்த அரசியல் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு தொழில் மாதிரி பார்ப்பாங்க. அப்போ புதுசாக வரக்கூடிய ஒரு ஃபோர்ஸ், இப்போ நாம் தமிழர்னு ஒரு கட்சி வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு டிவிக்குன்னு ஒரு கட்சி வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன செய்யணும், இதற்கு மாறாக இந்த ஏடிஎம்கே டிஎம்கேவுடைய ஆட்சிக்கு மாறாக ஒரு தூய சிந்தனையுடன் ஒரு தூய அப்ரோச்சில் வருவாங்க. அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்போ என்டிகே, ஒரு நாம் தமிழர் கட்சி வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்போம், இலவசங்களை நாங்கள் தவிர்ப்போம், தற்சார்பு கொள்கை கொண்டு வருவோம், வேளாண்மை வந்து அரசு தொழிலாகும் அப்படிங்கும்போது ஓகே, அது வந்து ஒரு இல்லாத ஒரு விஷயம். இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே திராவிட கட்சிகள் செய்யாத ஒரு விஷயம் கேட்டா. அப்போ இதே மாதிரி தான் நம்ம தமிழக வெற்றி கழகம் வராது. இதே தான் சொல்கிறாரு, நான் வந்து ஊழல் இல்லாமல் செய்வேன், நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன், மாணவர்கள் நல்லது செய்ய சொல்கிறார். ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் இலவசத்தின் கையில் அவரும் போகிறாரு. அப்போ நீ வந்து யாருப்பா, நீ புதுசாக நீ வந்து கட்சி தொடங்கி மக்களுக்கு நல்லது செய்ய போறியா, இல்லை இந்த ஆட்சிக்கு போகிறதுக்காக டிஎம்கே ஏடிஎம்கே எடுத்து அதே பாதை, இலவசங்கிற பாதையை எடுக்கிறியா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு குழப்பமாக இருக்குது. ஸோ அவருக்கு ஒரு கொள்கையோ கோட்பாடோ சிந்தனையோ ஒரு தெளிவாக இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னா அதுதான் அவருடைய பேஸ். அவர் எங்கேருந்து வந்தார், ஒரு நடிகராக இருந்தார். சரி, நடிகராக இருக்குது தப்பு கிடையாது. இப்போ நடிகராக இருந்து நீங்கள் என்ன பண்ணீங்க?
அதான் மேட்டர் இல்லை. நடிகரான்னு நாட்டுக்கு எதுவும் இல்லை. ஒரு திரைப்படம் சம்மந்தப்பட்ட சங்கங்களுக்கே வந்து சரியான ஒரு கோஆர்டினேட் பண்ணி ஒரு ஹெல்ப் பண்ணலை. சரி நம்ம வீட்டுக்கு ஏதாவது பண்ணியிருக்கியான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இவ்வளோ பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கும்போது நீ வந்து மகளிர் தின விழாவில் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என் பர்சனல் பிரச்சனையை, நம்மளுக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சனை தான் இப்போ பேச போகிறோம், நாட்டு பிரச்சனையை பேச போகிறாங்க. பட் ஒரு அபத்தமான ஒரு கான்வர்சேஷன் வைக்கிறாரு. எப்படின்னா, நான் இதை பார்த்துக்குவேன், இதை வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிக்குவேன். எப்படின்னா வந்துட்டு எம்ஜிஆர் வந்துட்டார், என்டிஆர் வந்தார் ஆந்திராவில், அதே மாதிரி நான் வருவேன். அவங்க வரும்போது ஒரு பின்னணியில் ஒரு நடிகை பின்னணியில் வந்தாங்க, இவரும் ஒரு நடிகை பின்னணியில் வந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு நடிகையோட நான் வரேன். அப்போ இது என்ன காம்போவா? ஒரு நடிகர் நாடால் வரும்போது ஒரு நடிகையை தூக்கிட்டு வருவீங்களா? அப்போ எங்கள் வேலை என்ன? அந்த நடிகர் எம்ஜிஆர் வந்துட்டு உள்ளே வந்தார் ஒரு நடிகராக, அவர் எதை விட்டு போனார்? ஜெயலலிதா அப்படிங்கிற இன்னொரு நடிகையை விட்டுட்டு போனார். என்டிஆர் வந்தார், அவர் என்ன பண்ணார்? பார்வதிங்கிற இன்னொருத்தவங்க விட்டுட்டு போனாங்க. ஸோ இந்த ஒழுக்கமற்ற ஒரு மாடலை தான் இவர் திரும்ப சொல்ல வர்றாரான்னு எனக்கு தெரியல. அது சரின்னு நினைக்கிறாரான்னு தெரியல. சரியா அப்படின்னு போட்டால் $1,000,000 கொஷின்ஸ். ஸோ அப்போ ஏடிஎம்கே டிஎம்கே சரியாக பண்ணுறாங்களா? அவன் கிடையாது. அவங்க வேணாம்னு சொல்லி தான் நம்ம இவங்களை அப்ரோச் பண்ணுறோம். கரெக்டாக? அப்போ உங்களுக்கான பார்வை சிந்தனை, அதான் நடிகர்கள் எப்பயுமே நடிகர்களாகவே இருப்பாங்க. மக்களுக்கு இதன் மூலம் இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறாங்க, நடிகர்கள் ஒரு அபத்தமான ஒரு சூழ்நிலை தான் வாழ்வாங்க. எந்த இலக்கணமுமே இருக்காது. நீங்கள் பார்க்குறீங்களா? இப்போ இந்த இஷ்யூவை பேசுவீங்க, உடனே அதுக்கு சொந்த பிரச்சனையை பேசாதீங்க. சொந்த பிரச்சனையே பேசாமல் அவரும் சொந்த பிரச்சனை தான் பேசுகிறாரு இல்லையா? இப்போ என்ன சொல்கிறேன்னா, நீ வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நீ டீல் ஹேண்டில் பண்ணிக்கிற மேட்டர் கிடையாது. ஓகே? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அதை எப்படி சால்வ் பண்ணிக்கல, பேசாமல் விட்டு போகணும். இப்போ இதில் இன்னொரு கொஸ்டின் வரும். சரி, ஓகே, சங்கீதா வந்துட்டு இன்னைக்கு கேஸ் கொடுக்குறாங்க, அவங்க வந்து கல்யாணம் பண்ணும்போது நடிகர் என்ன டாக்டர், விஜய் என்ன டாக்டராக வந்தார், நடிகையாக தானே இருந்தார். அப்போ நம்மளுடைய ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு விஜய் அப்படிங்கிறவர் வந்துட்டு திரிஷாவுடன் சுற்றுவது, திரிஷாவை முன்னிறுத்துவதெல்லாம் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் நடிகையோடு தான் இருப்பார். அப்போ சங்கீதாவுக்கு இதில் என்ன பிரச்சனை வந்துச்சு? ஒரு கல்யாணம் பண்ணும்போது தெரியாதா ஒரு நடிகைன்னு சொல்லிட்டு? நான் நிறைய வீடியோக்கள் சொல்லியிருப்பேன். ஒரு நடிகனை கல்யாணம் பண்ணுவது மாதிரி ஒரு துரதிர்ஷ்டம் எந்த பெண்களுக்கும் கிடையாது. அதே மாதிரி ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு துரதிர்ஷ்டம் எந்த ஆணுக்கும் கிடையாது. அப்போ இது வந்து காலங்காலமாக வருது. ஒரு நடிகன் இப்படி தான் இருப்பான், ஒரு நடிகை இப்படி தான் இருப்பான். ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணிட்டு அந்த கணவர் வந்துட்டு என் நடிகை பொண்டாட்டி பார்க்க பல பேர் வராங்க, எனக்கு ஒரே மன உளைச்சலாக இருக்குது, நீ எதுக்குமா கல்யாணம் பண்ணுற? தட்ஸ் அ தொழில். நடிகருங்கிறது ஒரு தொழில். நடிகர் 2 பேரும் ஒன்றா தான் சொல்லி தருவாங்க. ஸோ இதுல இருந்து ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. இது ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, இதுதான் நடிகர்களுடைய பிழைப்பு. அப்போ நம்ம தான் கரெக்டாக இருக்கணும். அப்போ இவங்களை நம்ம வந்து முன்னிறுத்தலாமா வேணாமா? அப்போ சங்கீதாவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறதா, திரிஷாவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறதா, விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசுகிறதா இங்கே கிடையவே கிடையாது. இவங்க இப்படி தான் இருப்பாங்க. இவங்களை தூக்கிக்கிட்டே நம்ம தெரிகிறோம். நமக்கு வேலையே கிடையாது. அவர் ஒரு கொள்கை தலைவர் வந்துட்டு வச்சிருப்பாருல்ல, காமராஜர், பெரியார், இவங்க வேலுநாச்சியாரெலாம் வச்சிருக்கிறாரு, அம்பேத்கர்லாம் வச்சிருக்கிறாரு. ஏன்னா யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு அபத்தமான வாழ்க்கை வாழ்வாங்களா? அப்போ நம்ம யோசிக்கணுமா இல்லையா? இப்போ நீ நாளைக்கு இந்த மாதிரி கொள்கை தலைவராக மாறணும்னா எப்படி? உனக்கு பின்னாடி திரிஷா போட்டோ வச்சுருப்பாங்க, அந்த பக்கம் சங்கீதா போட்டோ வச்சுருப்பாங்களா? ஸோ நடிகர் இப்படி தான் இருப்பான். இதனால தான் சொல்கிறேன், நடிகர் எனக்கு தெரிஞ்சு சங்கீதாவுடைய டைவர்ஸ் விவாகரத்தில் வந்துட்டு நடிகை வந்து அவர் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாரு, திருமணம் தாண்டி உறவில் இருக்காருன்னா, அம்மா அப்படிதாம்மா இருப்பார் அவர், தயவு செய்து நல்ல வேலை இந்த கேஸை போட்டேன். ஸோ மக்களுக்கு இப்போ தெரியும் நடிகர்கள் ஏன் நம்ம ஆதரிக்கக்கூடாது. நடிகர்கள் மிக 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 மோசமானவர்கள் பொது தளங்களில். அவர் நடிகராக இருந்துட்டு நடிச்சுட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. அவர் மட்டும் நாட்டை ஆளணும், முதல்வர் ஆகணும்னு நினச்சாங்கன்னா அதை விட ஆபத்து எதுவுமே கிடையாது. அதற்கு இந்த திராவிட கட்சிகளே பரவாயில்ல ஆகிப்படும். இந்த திராவிட கட்சிகளை இப்படி இப்போ செஞ்சதே அவங்க தான். கேட்டால் திரும்ப சொல்கிறேன், நான் தூயவன், நான் நல்லவன்லாம் தயவு எந்த விஷயம் போடாதீங்க. ஒருத்தன் திரைத்துறையிலேருந்து வரும்போது, எஸ்பெஷலி நடிகையாக வரும்போது அவங்கள மாதிரி ஒரு அபத்தமான ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. 99% நடிகைகள் அப்படி தான் இருப்பாங்க. யாராவது 1% வந்து நல்லா இருப்பாங்க. அது ஆர்டிஸ்ட்லாம் விட்டுடலாம், ஒரு டெக்னீஷியன்ஸ்லாம் அது வேறு பாவம், அவங்க கஷ்டப்படுவாங்க. திரையின் முன்பு ஒரு ஆபாசமான வாழ்க்கையை நமக்கு காட்டுறாங்க. நீங்கள் அந்த ஆபாசத்தை பார்த்துட்டு அதை கைத்தட்டி சிரிச்சுட்டு இன்றைக்கி அந்த ஆபாசத்துலேருந்து ஒருத்தர் வெளியே வந்து நான் தான் முதல்வராக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ அருவருப்பான ஒரு விஷயம். தயவு செய்து மக்கள் புரிஞ்சுக்குங்க, நமக்கு இவர் புதிய சக்தி கிடையாது. தீய சக்தியோட ஸ்கொயர். அதிமுக திமுக தீய சக்தி அப்படின்னா அதை தாண்டி மிகப்பெரிய தீய சக்தி தான் இவர். ஏன் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கை, நடவடிக்கை, வாழ்ந்த முறை எல்லாமே அப்படி தான். சரியா?
ஸோ மக்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கீங்க, இதை தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி டாபிக் வந்தது நல்லது தான். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓட்டு போட போகும்போது நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோன்னு தெரிஞ்சுங்க. ஒரு ஆபாசமான ஒரு ஆளுக்கு ஓட்டு போடுறோமா, இல்லை கொள்கையின் ரீதியாக தன்னைத்தானே அர்ப்பணித்து தனக்காக, நாட்டுக்காக, மொழிக்காக வாழ்கிறவங்களுக்கு ஓட்டு போடுறீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இன்றைக்கி நமக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏடிஎம்கே, டிஎம்கே, நாம் தமிழர், தமிழக வெற்றிக்கழகம்னு நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. சூஸ் பண்ணுங்கள், கரெக்டான ஆளை சூஸ் பண்ணுங்கள். ஆபாசத்தை தேர்வு செய்ய வேண்டாம்.